whatever it is. It is not natural for Hindi. Sangam literature has a number of long phrases containing many principles. In Hindi, we have to break it or we have to go for classes. When the original author makes such long phrase intentionally, then it's a problem. அவர் அதான் மீன் பண்றாரு, இப்படி வந்தாதான் நான் சொல்ற மீனிங் வரும்னு சொல்லி ஆத்தர் நினைக்கிறாரு அப்படின்னு டிரான்ஸ்லேட்டர் நினைச்சாருன்னா இட் பிகம்ஸ் எ ப்ராப்ளம். சென்டென்ஸ் பிரேக் பண்றதோ இல்ல கிளாஸ் போறதோ ஒன்றும் கஷ்டம் இல்லை, பண்ணிடலாம். ஆனா இந்த வெர்பல் பார்சல் மென்டர்லேயே அவருக்கு ஒரு மீனிங் இருந்ததுன்னா, அதுலேயே இறைச்சி பொருள் இருந்ததுன்னா, அது ஒரு இன்டென்ஷனோட பண்ணியிருந்தாருன்னா டிரான்ஸ்லேட்டர் ரொம்ப கஷ்டம். Where the original author makes such long phrases intentionally for some implication purposes, it becomes very difficult to translate. We can find such long adjective phrases in Kurundahai referred in ஒன்னு ஒரு சில பாடல்ல பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு ambiguity, இது lexical ambiguity, cultural ambiguity இல்ல, linguistic ambiguity. There are two types of ambiguities in Sangam literature. மேடம் பண்ணது கூட கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு பிரச்சனை தான். கல்வனா களவனா, பாடபேதத்தில் ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்க முடியும், இல்லைன்னா நான் ஃபுட் அவுட் தான் எழுதணும். பேசலாம் நம்ம நினச்சிருந்தா முடியல, இப்போ நடந்துன்னா நான் அதை பற்றி பேசுகிறேன். எனக்கு இருந்ததுனாக்கா இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு எனக்கு. There are two types of ambiguities in Sangam literature, conceptual and lexical. Conceptual ambiguity is found when two interpretation of a single expression is found. The poem referred to முதல்ல அந்த செங்காத்தட் பூன்னு சொன்னிருக்காங்கல்ல, அந்த இதில் பார்த்தீங்கன்னா நச்சுரல் இருக்கிற இன்டர்பிரேஷனில் the friend of heroine says that she is going away for plucking காந்தல் flower அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு போகிறதா நச்சுரல் உரை எழுதுறாரு. அதாவது நிறைய பூலாம் இருக்கு, நாங்கள் பறிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதாவது தலைவனும் தலைவியும் கூறுறதுக்கு சந்தர்ப்பம் வச்சு கொடுத்ததாக அமைந்ததாக கூற்றாக அவர் எழுதுறாரு. இன்னொரு உரையில் என்ன அப்படி இருக்குன்னா, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு கையுறை மறுத்த வழியாக இன்னொருத்தவங்க சொல்றாங்க. என்னத்தை டிரான்ஸ்லேட் பண்றது, எது உண்மை தெரியாது. இந்த ஆம்பிகிட்டி சேம் கல்வனா களவனா. ஒரு இடத்துல அந்த கல்வன்ல எனக்கு ஒரு பிரச்சனை நான் சொல்ல, அப்ப நேரம் கிடைக்கல, நேரம் முடிஞ்சிச்சு, அதனால தலைவர் கேட்க முடியல. கல்வன் தானே பொய்க்குன்னு சொன்னா கல்வனத்தை பொய் தான் சொல்லுவான், நல்ல சந்தேகம். அது இடைச்ச மீடியேட்டர்னாலோ அல்லது களத்தில் இருந்தவன் அப்படின்னு சொன்னாலோ அவன் பொய் சொல்றதை கொஸ்டின் பண்ண முடியும். when I say கல்வன் தீஃப் மீன் பண்ணிட்டேன்னா, தீஃபே பொய் சொன்னா சார் செய்யணும், நம்ம தீஃப் பொய் சொன்னா என்ன செய்வான்? தீஃப்னு நீங்க மேம்படுத்துறீங்கன்னா அது ஒரு நேச்சுரலா ஒரு கேள்வி நமக்கே வரும். திருடன் பொய் சொன்னா நான் என்ன செய்யணும், திருடன் பொய் சொன்னா என்ன செய்வேன், பொய் தான் சொல்லுவான். அவன் அரிச்சந்திரனா பொய் தான் சொல்லுவான். ஆனா நடுலவனே போய் சொன்னா அல்ல அங்க இருந்தவனே போய் சொன்னா என்ன செய்வாங்கிற பொறுத்தும் ரொம்ப இன்டர்பிரேஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு காமன் சென்ஸுக்கு முரணா இருக்கு. ஒருவேளை அந்த காலத்துல இந்த புள்ளி வைக்காம எழுதியிருந்தாங்கல்ல, எல்லாருக்கெல்லாம் புள்ளி வைக்கிறது இல்லை அப்பெல்லாம், அப்போ அதனால இந்த கல்வன் மாறி வந்ததோன்னு எனக்கு சந்தேகம் தெரியல. அதை சொல்லலாம்னு நினைச்சேன் நான், நேரம் இல்லை. இந்த ஆம்பிகிட்டி எனக்கு பிரச்சனையா இருக்கும். ஒரு இடத்துல கலவன் வந்து ஒரு இடத்துல கலவன் தான். எனக்கு அது மாதிரி 2 இருக்காது. ஒன்று நச்சோர் மொழிபெயர்க்கணும் அல்லது மத்தியஸ்தன் மொழிபெயர்க்கணும். நடுலவன் சொன்னாக்கா மத்தியஸ்தன் மொழிபெயர்க்கணும், இல்லை சோர் அல்ல இன்னும் சில வார்த்தைகள், சோருக்கு இன்னும் சில வார்த்தைகள், திருடன்கிறதுக்கு இன்னும் சில வார்த்தைகள் இருக்கு. அதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஐ கேன் மெயின்டைன் போத், ரெண்டையும் என்னால் பண்ண முடியாது. வேற இவங்க பண்றதுல ஒரு மீனிங்ல கல்வன் திருடன் மீனிங் வர முடியும், சோறுங்கிற மீனிங் வர முடியும். களவன் அந்த புள்ளி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா படபேதமாக கொண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நடுவில் இது அந்த களத்தில் இருந்தவன், ஃபீல்டில் இருந்தவன் அப்படிங்கிற மீனிங் வர முடியும். எல்லாத்தையும் நான் அப்படி மெயின்டைன் பண்ணுறது ஹிந்தியில் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்க முடியும், மற்ற எல்லாத்தையும் விட்டுற வேண்டியதான். The poem referred in Sangatat நச்சினார் சொல்றாரு, டைம் முடிஞ்சிச்சு, முடிச்சிடறேன் நான். She is going away for plucking காந்தல் flower, leaving the hero and the heroine in privacy அப்படின்னு நச்சினார் உரை எழுதுறாரு. This kind of ambiguity, the conceptual ambiguity, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்க முடியும். This kind of ambiguity can be solved by adding a note to the translation in original, although it is done so. Lexical ambiguity is almost impossible to maintain in translation. இந்த பாடல்ல இந்த அஞ்சரை தும்பின்னு ஒரு பாடல் வருது இல்லையா, இறைனார் பாடல்ல வந்து அஞ்சரை தும்பி. அந்த அஞ்சரை தும்பிக்கு 2 மீனிங் தராங்க. ஒன்னு அழகிய சிறகுடைய தும்பி, இன்னொன்னு உட்புறம் சிறகுடைய தும்பி, அகஞ்சரைன்னு சொல்லி மொழி இருக்கிறாங்க. அஞ்சரை தும்பிக்கு பியூட்டிஃபுல் விங்ஸ் இருக்குது, பிளஸ் சிறைன்ட்டு, இன்னொன்னு இன்வர்ட் விங்ஸ், 2 விதமான உரை தராங்க. The translator has to take only one. அந்த ஒன்றை மொழிபெயர்த்தது பெரிய காரியம். நான் அது 2 வாரம் நான் எங்கே மொழிபெயர்ப்பேன்? That is not possible. The translator has to take only one reading and another has to be left, which is one of the unavoidable losses in translation. அதை ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. அஞ்சரைக்கு 2 மீனிங் தரக்கூடிய கெப்பாசிட்டியோட அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஒரு ஆத்திர அதை மீன் கூட பண்ணிடலாம், I cannot bring it in translation. I don't think that I can translate this with the 2 meanings. ஏதோ ஒரு மீனிங் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், 2 மீனிங் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு நான் நம்பல.
ஒருவேளை அப்படி பெரிய தமிழ் ஹிந்தி ஸ்காலர் இருந்தாக்கா வெல் அண்ட் குட், ரெண்டு மீனிங் தர மாதிரி ஒரு வார்த்தை கொண்டு வந்து போட முடிஞ்சாங்கன்னா பிரமாதமாக இருக்கும். பட் ஐ டவுட். One should never think the translation of Sangha literature into Hindi is impossible. அதை நான் சொல்கிறதுனால நம்ம அது ஏன்னா நான் மொழிபெயர்க்கணுங்கிற வரல அந்த டீம் நான் பேரிங் கொடுத்து போட பேசியிருந்தேன். One should not think it is impossible or highly problematic. In fact, anything of a language can be translated into another. The more the source language text is distant from target language, linguistically and culturally, the more the translation will be difficult and the more cultural notes will be required, which will be hindering the easy flow of TL text, and there is a possibility of more loss also while translating. Besides, a literature of high order like Sangam literature would definitely have a flavor of universality which should pave the way for easy translation, which makes the business of translation may not evenly easy but enjoyable also. ஒரு சின்ன உதாரணம் கொடுத்திருக்கேன். பெருங்காடு இன்னா என்றீர் ஆயின் இனியவோ பெருமை தமியோர்க்கு மனையே. இவ்வளவு சிம்பிளான பாட்டு, இவ்வளவு யூனிவர்சல் அப்ரோச் உள்ளது. இது பெருங்காடு இன்னா என்றீர் ஆயின் இனியவோ பெருமை தமியோர்க்கு மனையே. It will appeal any human beings in any part of the world. You say dense forest will be difficult, but it is pleasant to stay alone at home. அப்படின்னு கேட்கிறா. In such a plain, simple and touching expression of the இதுல ஒரு அலங்காரம் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு அலங்காரம் இல்லை, ஒரு அந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. It is so simply put a question, but it touches your heart. இது நம்ம மொழிபெயர்க்கலாம். நான் ஹிந்தியில் ஒரே இது ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே நேற்று ஒரு எம்ஃபில்ஸ்க்கு ஒருத்தர் இருந்தார். அவர் இருந்தாருனாக்கா நல்லாயிருக்கும். துர்கம் வன் துக்கப்பிரத் அதி பதாத்தே ஹோ பிரிய தோ சுக்கப்பிரத் ஹோதி கியா घर की तन्हाई. ஐ திங்க் இட்ஸ் அ குட் டிரான்ஸ்லேஷன். வேறு ஹிந்திஸ்காரன் தான் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாம் ரொம்ப மொழிபெயர்க்க முடியும். இது வந்து சில டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்க்க கஷ்டம் இருந்தால் கூட அப்படின்னு நினச்சிட்டு சாரி நான் 4 நிமிஷம் கூட எடுத்துக்கிட்டேன். சாரி. தேங்க்யூ. இந்தி மொழிபெயர்ப்பில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றன, குறிப்பாக அலிட்ரேஷன், இந்த தொடர்ந்து கையாளக்கூடிய சொற்கள், இதையெல்லாம் வாக்கியத்தில் அமைக்கின்ற போது என்னென்ன சிக்கல்கள் எழுகின்றன என்பதை பற்றி சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது கேள்வி கேட்பவர்கள் கேட்கலாம். கலைவேந்தன், திருவையாறு. அதை ஹிந்தியில் செய்யறது கடினம், செய்ய முடியாது. செய்ய முடியாதுன்னு அதுக்கு உரிய விளக்கம் கொடுத்தா நம்முடைய சங்க இலக்கியங்கள் காணப்படுகிற ஒன்று அந்த மொழிக்கு போகணும்னாக்க அப்போ மடலேரியை பற்றிய நம்ம அந்த விளக்கம் கொடுத்தானே ஆகணும். அது கொடுத்துருக்கீங்களா? அதை கொடுக்க முடியல. என் பேப்பரில் அதான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு ஃபுட் நோட் கொடுத்தே ஆகணும், அந்த கல்ச்சர் நோட் கொடுத்தே ஆகணும். இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது அப்படிங்கிறது நம்ம சொல்லி ஆகணும். என்ன ஒரு கஷ்டம்னா ஃபுட் நோட்டோ கிளாசரியோ இன்டர்நெட் நோட்டோ யாரும் படிக்கிறதில்ல உண்மையில். நடுவில் அங்கேயே ஃபுட் நோட் கீழே போட்டு கொடுத்தாங்கன்னா உடனே சந்தேகம் வரும்போது பார்த்துருவாங்க. இன்டர்நெட் நோட்லேயும் கிளாஸரில் என்ன பிரச்சனைனாக்கா படிக்கிறவங்க அது ரெண்டையும் பெரும்பாலும் படிக்கிறது நேராக பாட்டு போய் நேராக டெக்ஸ்ட் போயிடுவாங்க. அதான் அறவில் நடக்கிற விஷயம். ஸோ அங்கேயே கொடுக்கணும்னு தோணுது. அங்கேயே கொடுத்தோம்னா அந்த ஈஸி ஃப்ளோ போயிடுதுன்னு நான் எழுதியிருக்கேன். வேறு வழியே இல்லை, கொடுத்தா ஆகணும். நான் கடைசியில் சொன்ன மாதிரி த மோர் த கல்ச்சர் இஸ் டிவியன்ட் த மோர் யூ நீட் நோட்ஸ், கல்ச்சரல் நோட்ஸ். இல்லாமல் விளங்காது. த மோர் யூ கிவ் கல்ச்சரல் நோட்ஸ் the more the translation will be having a hindering. ஈஸி ஃப்ளோ இருக்காது. கடைசியாக சொன்ன உதாரணம் பாருங்கள், அது ஒரு ஃபுட் நோட்டு தேவையில்லை, அப்படியே உங்களுக்கு டச் பண்ணிடலாம். நான் இப்போ அது ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் இல்லைங்களா, அது எந்த ஒரு ஸ்பீக்கரும் அப்படியே என்ஜாய் பண்ணிவிடுவான். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பிரச்சனையே இல்லை, யூனிவர்சலாக இருக்கும். இதில் நீங்கள் எது யூனிவர்சலாக இல்லாதனால இப்படி ஒரு கல்ச்சர் இருந்ததா, ஒரு பனை ஓலையால் எழுதப்பட்ட ஒரு செய்யப்பட்ட ஒரு பொம்மை போல் இருக்கும், குதிரை போல் ஒன்று இருக்கும், அதில் ஏறிப்பானா அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம சொன்னால் தான் தெரியும். அது மாதிரி ஸ்லேடையும் தரலாமையா? ஸ்லேடை கொடுக்க முடியாத மாதிரி சொல்கிறீங்க. ஸ்லேடையும் வந்து நம்ம அந்த மொழியில் கொடுக்கலாம் இல்லையா? அதில்